ஹலோ गाइस, வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வெண்பா காணாம போனதுல இருந்து மல்லிக்கும் விஜய்க்கும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மல்லியும் விஜயும் சந்தோஷமாவே இல்ல. அவங்க ரெண்டு பேருமே வெண்பாவை நினைச்சு எப்பயுமே வருத்தப்படுறாங்க. இதுல விஜய் வெண்பாவை நினைச்சு மல்லிய திட்டிகிட்டே இருக்காரு. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் தீபிகா மேடம் தான் வெண்பாவை கடத்திருப்பாங்கன்ட்டு. ஆனா இப்ப யாரு கடத்திருப்பா அப்படிங்கறதே டவுட்டா இருக்கு. மல்லி போய் தீபன் சார்ட்டையும் தீபிகா மேடத்துக்கிட்டையும் வெண்பா காணாமல் போனதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது வெண்பா குட்டி எங்களுக்கு கிடச்சாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தீபிகா மேடம் திருந்திட்டாங்களா என்னங்கிறது தெரியல. திடீர்னு தீபிகா மேடம் உடனே ஆக்ஷனில் இறங்கி கடத்தல் கும்பலை முடிச்சு எங்கடா குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் துப்பாக்கி வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேஸ்வரியும் நிஷாவும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ரிப்போர்ட்டை நம்ம கேட்டால் அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சணும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ரிப்போர்ட்டுன்னு தெரியல. நிஷா ராஜேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்குறது தான் சரியாக இருக்கும், நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியும் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.